அருண் விஜய் நடிப்பில் யானை படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? இந்த படத்துக்காக வனிதா விஜயகுமார் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. வனிதா எடுத்துட்டோம் அப்படின்னாலே அப்பப்போ சர்ச்சையான விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணுற எல்லா விஷயமுமே சர்ச்சையாக தான் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கும். வனிதாவுக்கும் விஜயகுமார் ஃபேமிலிக்கும் இடையே எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். சமூக வலைதளங்களையும் இது சம்மந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. வனிதா விஜயகுமாரை பொறுத்தளவில் அவங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க தன்னோட பங்குக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் விஜயகுமார் சைடில் இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராது. விஜயகுமார் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வனிதா கிட்ட பேசுகிறதும் கிடையாது. அதே போல் விஜயகுமார் ஃபேமிலியில் வந்து ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மூவி ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வனிதாவை இன்வைட்டே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அருண் விஜய் நடிப்பில் யானை அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த திரைப்படத்தோட போஸ்டரை போட்டுட்டு வனிதா விஜயகுமார் வந்து யானை படக்குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், விடாமுயற்சி என்னைக்குமே தோற்காது அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காங்க. ஹரிசார் படம் அப்படின்னாலே குடும்ப பாங்கான படமாக தான் இருக்கும். இந்த திரைப்படமும் நல்ல ஒரு கமெண்ட்ஸை தான் பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து படம் சூப்பராக இருக்குது, காமெடிலாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயகுமார் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த படத்தோட ரிலீஸ்க்காக ஒன்றா வந்திருக்காங்க. தியேட்டருக்கு போயிட்டு ஒன்றாவே படம் பார்த்துருக்காங்க. அது சம்மந்தமான புகைப்படங்களை அவங்களும் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வனிதா விஜயகுமார் மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருக்காங்க. இருந்தாலும் இவங்க விஷ் பண்ணது வந்து இப்போது சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பரபரப்பாக தான் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு.